இருக்கும் போது அருள் வந்திருக்கும். ஏ அக்கா மாரியம்மா, எனக்கு கும்மி இடிச்சு காலெல்லாம் வலிக்கிக்கா. சரி, எதுலக்கா? ஓ, இடுப்பு வலிக்கா. சரிக்கா, நம்ம கும்மி இடிச்சது போதும். உட்கார்ந்து ஏதாச்சும் விளையாட்டு விளையாடுவோம். சரி, இங்க வேண்டாம். அவ இருக்கிறது எங்க? 10வது கடலுக்கு அப்பால் இருக்கிறா. 10வது கடலுக்கு அப்பால் கடற்கரையில இருக்கிறா. கடற்கரையில புத்துக்குள்ள இருக்காப்பா. புத்த விட்டு வெளியே வந்து பாக்கா கடற்கரை ஓரத்துல என்ன இருக்கும்? கடற்கரை ஓரத்துல மண் இருக்கும். மண் இருக்கும். அந்த மணலை கண்டாலே சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லவே வேண்டாம். சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும். மண்ணில சோறு பொங்கி விளையாடுற விளையாட்டு என்ன, மண்ணிலே கறி நீக்கிற விளையாட்டு என்ன, அதே வச்சு அம்மா கூப்பிடுவா. அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். சரி, நீங்க போன நீங்க முக்கி வச்சு 4 பேர்த்த தூக்க வேண்டியது, காலை மட்டும் போட வேண்டியது, முட்டில் அடிபட்டா உடனே வெளியே வரணும். இதுதான் நம்ம வேலை. பட்டாத்தானப்பா தெரியும் பெத்தவங்களோட அருமை. அப்ப அக்கா தங்கச்சி 8 பேரும் கடற்கரை வந்து ஓரத்துல இருந்து பாக்கா. சரி அக்கா, கடற்கரை ஓரத்துல நம்ம சின்ன சின்ன வீடு கட்டி விளையாடுவோமா? என்ன, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த முத்தாரம் ஆசைப்படுற சின்ன வீடு கட்டணும். நிறைய சின்ன வீடா கட்டணும்னு ஆசை. நிறைய சின்ன வீடா. ஒரு வீட்டுக்கே வழி இல்லையா? ஊர் ஊரா அழிஞ்சு சின்ன வீடு கட்டணும். சின்ன வீடு இல்லைன்னா எப்படி எப்படிப்பா? ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு எங்க வீடு. இருக்க அப்புறம் பில்டிங். ஆமா, இருக்க கூட பில்டிங். சரி சரி. பக்கத்துல ஒரு ஓலை குடிசை போட்டு வச்சோம்னா எந்த டைம் குளிர்ந்தாப்புல இருக்க மாட்டோம். அப்படி அதனால சின்ன வீடு கட்டணும். நீ யாரு பணக்காரன்? குடிசை வீடு கட்டு. சரி, அவன் பணக்காரனா இருந்தா உனக்கு வாடணும்னா எல்லா சீரும் கரெக்ட்டா வரும். எல்லா சீரும் டைம் மெசேஜ் எல்லா சீரும் வரும். சரி, அப்ப அக்கா தங்கச்சி 8 பேரும் ஆமா கடற்கரை ஓரத்துல சின்ன சின்ன வீடு கட்டி சிரித்து விளையாடுதான். சரி, அப்ப சின்ன சின்ன வீடு கட்டி சிரித்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறா. தாய் தகப்பன் எங்க போயிருக்காங்க? சொல்லுப்பா. அக்கா தங்கச்சி 8 பேருக்கு இறங்கிட போயிட்டாங்க. சரி, ஆனா அக்கா தங்கச்சி 8 பேரும் ஒத்தையில உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்க. அவள் அப்படி விளையாடி கொண்டிருக்க. சரி, ஆதிவள்ளி கைலாசத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை. பிரச்சனைன்னு கைலாசத்திலும் பிரச்சனை வரதான் செய்யுது. அப்ப தான்ப்பா வீடு வீடா இருக்கும். கைலாசத்துல அன்னைக்கு பார்வதி பிரச்சனைகளுக்கு போய்தான். பூலோகத்திலே ஒரு சில வீட்டுல பெண்கள் பிரச்சனை. ஏன்னா அவன் வம்சத்துல பிறந்தவங்க, பெண்ணா பிறந்தவங்க, வேற பிரச்சனை இழுப்பாங்க. கண்டிப்பா இழுப்பல்ல. ஒரு வீடான வீட்டுல கஷ்டமும் இருக்கணும் நஷ்டமும் இருக்கணும். கஷ்டமும் இருக்கணும் நஷ்டமும் இருக்கணும். ஆமா, இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும். உரப்ப சாப்பிட்டா தானே இனிப்போட அருமை தெரியுது. துன்பம் வந்தோம்னு சொன்னாதானே இன்பத்தோட அருமையை புரியுது. சரி, அப்ப பார்த்தாள் அம்மை பார்வதி. அம்மா பகவானை அழைத்து என்ன கேட்கிறாள் தெரியுமா? என்னம்மா கேட்கின்றா? ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளு. ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளு. பார்வதியால் அழகை போல பாருளையில் கண்டதுண்டா. பார்வதியால் அழகை போல பாருளையில் கண்டதுண்டா. ஈஸ்வரியால் அழகை போலே, ஈஸ்வரியால் அழகை போலே உலகில் கண்டதுண்டா. ஈஸ்வரியால் அழகை போலே, ஈஸ்வரியால் அழகை போலே உலகில் கண்டதுண்டா. ஈஸ்வரியால் அழகை போலே உலகில் கண்டதுண்டா. அண்ணன் தங்கை அழகை போலே அழி உலகில் கண்டதுண்டா. பார்வதியும் கேட்ட போலே, பார்வதியும் கேட்ட போலே பகவான் அதை சொல்வார். பார்வதியும் கேட்ட போலே, பார்வதியும் கேட்ட போலே பகவானோ எதை சொல்வார். அப்ப பார்வதி அம்மா பகவானை கூப்பிட்டு என்ன செய்கிறா? ஆண்டவா பகவானே சொல்லு பார்வதி. அத்தான் என்ன அப்படின்னு கூப்பிடுதான். சரி, ஆண்டவா என்னம்மா? தினந்தோறும் உலகத்துக்கு படி இழக்க போறேன்னு போறீங்க தானே? ஆமா பார்வதி. அப்படி போகக்கூடிய நேரத்தில இந்த பார்வதியால் அழகை போல பார் உலகத்தில் கண்டதுண்டா. ஈஸ்வரியால் அழகை போல நீங்கள் இவ்வுலகில் கண்டதுண்டா. இவ்வுலகில் கண்டதுண்டா. ஒரு கட்டின மனைவி புருஷன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியா? கேட்கலாமா கேட்கலாமா. அவர் எத்தனையோ ஊருக்கு போவாரு. ஆமா, 4 இடத்துக்கு போவாரு. என்னை போல அழகான பெண்ணை கண்டதுண்டான்னு கேட்கலாம். அப்படின்னு கேட்கலாமா தாய்? கேட்க கூடாது இல்லையா? கூடவே கூடாது. அவன் காதலிக்கும் போது கேட்பான். சரி, என்ன செய்வான்? என்ன கேட்பான்? பொய்யா புழுவான். பொய்யா புழுவான். நீதாம்மா உலக அழகி, தென்மலைக்கும் வடமலைக்கும் உன்னை படைச்சதுதான் அந்த பிரம்மனே உயிரோட இருக்காரு அப்படி இப்படின்னு உருட்டுவான். அழகுக்கு எடுத்துக்காட்டே இதே
கல்யாணம் முடிச்சு 3 பிள்ளை பெக்கட்டும். அவ கொழுந்தி அழகா இருப்பாள். அவ இருக்கத்தானே இவ இருக்கா பிஞ்ச வாழைப்பட்டி மாதிரி. அடுப்பு மாதிரி நேரா நிக்க சொன்னா இப்படி நிக்கலாம். நம்ம தாளங்கார பொண்டாட்டி மாதிரி இருக்கும். அவ பொண்டாட்டிக்கே போவா. அவ எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு தெரியுமா அவ குடும்பம். யாருக்கு 2 பேருமா? அவர் இன்னைக்கு நம்ம கூட வில்லுக்கு வந்துட்டாரு. சரி. அவ வீட்டு மேல தெரியுமா? என்ன? அவ தம்பி கூட தாயம் விளையாண்டுட்டு இருக்கா. அம்மாடி. அவ்வளவு ஒற்றுமையா இருக்கு. அவர் விட்டு கொடுத்து வாழதா இருப்பா. அவ குடும்பம் கூட்டு குடும்பம். நீ வாழுவியா அப்படி? நானா இருக்க மாட்டேன் தான். அவ தம்பி கூட அவ பொண்டாட்டி மட்டும் அவ தாயம் விளையாண்டுட்டு இருப்பா. என்ன தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டியா நினைப்பா. அவ வாயில கனால ஊத்துறாங்க. அப்படி சொல்லாத. அப்படி தம்பி பொண்டாட்டி தாய் மாதிரி. தம்பிக்கு வயசு என்னன்னு கேக்குறது என்னன்னா 10 வயசு. 10 வயசு ஐயா. தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி. ஆயிப்பத்தி என்ன? தீப்பெட்டி எல்லாம் அவங்க ஏரியாவுல ஆமா. தீப்பெட்டி எல்லாம் தீப்பெட்டிக்கலாம் நம்ம அண்ணாவை அழகா வைப்போம். கடல் கருவத்தாவில் அப்படி இருக்கு. சரி. அப்ப பார்வதி அம்மா கேக்குறா. என்ன கேக்குறா? ஆண்டவா நீங்க பூலோகத்துக்கு படியிலக்க போகும்போது என்னை போல அழகான பெண்ணை கண்டது. ஏ அம்மா பார்வதி. ஏ பார்வதி. இல்ல என்ன சுவாமி? என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த உலகத்துல நீ ஒருத்தி தாம அழகு. அழகுனா அழகு, கொள்ளை அழகு, கோடி அழகு, கொட்டி அழகு, அழகுக்கு அடுத்தமே நீ மட்டும்தான். என்ன அழகு? எத்தனை அழகு? கோடி மலர்கள், கொட்டி அழகு. நீ ஒருத்தி தாம அழகுன்னு சொல்லிட்டு சரி. பகவான் படி இறக்க போயிட்டாரு. பார்வதி அம்மாளுக்கு மனசெல்லாம் எப்படி இருக்கு? அப்படி குளுகுளுத்து போய் இருக்குப்பா. போய் நிச்சிருச்ச மாதிரி இருக்கு. ஒரு 100 ரூபா சேலை கட்டிட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலே அந்த சிறுக்கு சிரிக்குவோம். இப்ப இந்த உலகத்திலே நீ தான் அழகுன்னு சொன்ன உடனே பார்வதி அம்மாளுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். வானத்துக்கும் பூமிக்கும் போறோம். கைலாசத்து தன்னந்தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சிரித்து கொண்டு இருக்கிற நேரம் அங்க கைலாச வாசலுக்கு யார் வராது? யாரம்மா வருகின்றார்? நாரதர் மகாமுனிவர். ஆமா, நாராயணா நாராயணா. என்ன வச்சிருக்காரு தெரியுமா? என்ன வச்சிருக்காரியா? பூனைப்பெட்டி. என்ன பெட்டி? பூனைப்பெட்டி. பூனைப்பெட்டி. வீணைப்பெட்டி. ஓ, வீணைப்பெட்டி தான் பூனைப்பெட்டிங்க. வீணை எடுத்துட்டு பூவை போட்டாச்சு. இல்லை வீணைப்பெட்டின்னு உங்க ஆளுக்கு அப்படி கேட்டது. காது கேட்காது, சீக்காது. ஒரு காது கேட்காதுன்னு ஒரு காது சீக்காது. பூனைப்பெட்டி வச்சுக்கிட்டு நாரதர் வராரு. நாராயணா நாராயணா. சரி. அதாவது நாரதருக்கு ஒரு நாளைக்கு வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை தாயி? இப்போ உனக்கு இந்த நாளைக்கு என்ன வேலை? சும்மா அம்மா சாமி போடணும். ஆமா, இவர் சித்தா இருந்தா இப்படி, இவர் இந்த இருந்தா இப்படி. அவ்வளவுதான் நம்ம. ஆனா நாரதருக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை தாயி? ஒரு நாளைக்கு சரி குறைஞ்சது சரி 3 பொய் சொல்லணும். எத்த 3 பொய் தானே. இந்த உடுக்கார் இருக்காரு என் மருமவன். சரி. கட்டப்பேடிக்கு காப்பி போய் சொல்லுவாரு. அவரு அடே கப்பா. சரி. அப்படி நாரதருக்கு ஒரு நாள் 3 பொய் சொல்லணும்னு வச்சுக்க. சரி. அவர் வயிறு வந்து ஊதி வெடிச்சிருமா. சரி. இது வந்து தேவர்கள் நாரதர் கிட்ட சாபம். அதனால ஒரு நாளே தினத்துல 3 பொய் சொல்லி அவன் இதுதான் நாரத மகமுனிவருக்கு வேலை. அப்ப அன்றைய தினத்துல 2 பொய் சொல்லிட்டாரு. சரி. ஒரு பொய் சொல்லணும்ல. அப்ப கைலாசம் போய் யாரையாவது சண்டை இழுத்து ஓடுவோம். ஆமா, கைலாசம் போனோம்னு சொன்னா கலகம் பிறக்கும். ஆமா, கலகம் இருந்தா வாழ்வு உண்டு என்று சொல்லி சரி கைலாச மலைக்கு ஏறி வருகிறார் நாரத மகாமுனிவர். கைலாச மலைக்கு ஏறுறாரு தெரியுமா? சரி. கீழ இருந்து சிரிக்கிற சத்தமா கேக்கு. அப்படி எட்டி பாக்காரு கீழே யாரு இருக்கா? அக்கா தங்கச்சி 8 பேரும் நாகலோக பட்டணத்துல இருந்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா சிரிக்க. அவ அழக பார்த்த உடனே நாரதர் அப்படி தகச்சு போயிட்டாரு. ஆமா, அவ என்ன சிரித்து கொண்டே இருக்கிறா. சிரிச்சுக்கிட்டு இருக்காப்பா. சிரிப்புல எத்தனை ரகம் இருக்கு தெரியுமா? அழக சொல்லவா வேண்டும்? சிரிப்புல எத்தனை ரகம் இருக்கு தெரியுமா? எப்படி? அது நிறைய ரகம் இருக்கு. ஆணவ சிரிப்பு. அடுத்து சரி, ஒரு சில பேர் சிரிப்பாங்க. எப்படி? துப்பிடுவான். ஆமா. பைக் ஒரு சில பேர் சிரிப்பாங்க. உதடு தொட்டும் தொடாமலும். சும்மா லைட்டா. அது நம்ம கூட சேர்ந்தாங்க. சரி. ஒருத்தங்க சிரிப்பாங்க பாத்துக்கோ. இந்த கதவை இழுத்து போடுற மாதிரி. உயிர் பேருமா இருக்குமானு தெரியாது. அவ சிரிப்பு அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். சிரிப்புலயே நிறைய ரகம். அப்படியே அக்கா தங்கச்சி 8 பேரும் சிரிச்சு சிரிச்சு விளையாடுதான். சரி. அவர் அழகை கண்ட நாரதர் கைலாச மலைக்கு ஏறி வரும் பொழுது பார்வதி அம்மா தன்னந்தனியா சிரிக்கிறார். அவர் நாரதர் யோசிக்காரு, என்ன அங்க நாகலோக பட்டத்துல அக்கா தங்கச்சி 8 பேரும் சிரிச்சா ஒரு நியாயம் இருக்கு. கைலாசத்துல தனியா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி என்று சொல்லி என்ன கேட்கிறார் தெரியுமா? என்னம்மா ஆகன்றா? அம்மா அம்மா பார்வதியே என்னோட வாழையே ஒரு நாளோ இல்லாத திருக்குளமாய் இருவரன நாரதரும் கேட்டா போதே நாயகியாண்டே அதை சொல்வார்.
சொல்லு நாரதா. நீ கைலாசத்துல தன்னந்தனியா உட்கார்ந்து சிரிச்சு கொண்டிருக்கீங்களே, ஆமா, விவரம் என்ன? ஏ அப்பா நாரதா, சொல்லுங்கம்மா. பகவானிடத்திலே ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வியோ? இந்த உலகத்திலே யார் பகவானே அழகு என்று கேட்டேன். சரி, அதுக்கு பகவான் என்ன சொன்னாரு தெரியும்? என்னப்பா? ஏ அம்மா பார்வதி, இந்த உலகத்திலே நீ மட்டும்தாண்டி அழகுன்னு சொன்னாரு. அதுக்கே பொறுக்க. அதுக்கே தெரிஞ்சு பார்வதி அம்மா அழகு. அம்மா நாரதா, என்ன என்ன? அப்ப நாரதர் சொல்லுறாரு, என்ன சொல்லுங்க பார்வதி? என்ன என்ன? அம்மா, என்ன? ஆண்டவர் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லுகின்றா? உங்களை விட 8 பெண்கள் என் மடங்கு அழகாக இருக்கிறார். நாரதா, நீ சொல்வது அனைத்தும் உண்மையா? ஆமா அம்மா, பாவன் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டாரு. அடேங்கப்பா. அப்ப பார்வதி அம்மா சிரிச்ச முகத்தோட இருந்தவா இப்படி இருக்கா? மனம் உடைஞ்சு போயிட்டான். ஏன்னா புருஷன் என்ன சொன்னாரு, நீ ஒருத்தி தான் அழகுன்னு சொன்னாரு. நாரதர் வந்து சண்டை இழுத்து விடணும்னு சொல்லி 8 பெண்கள் அழகா இருக்கான்னு சொல்லி சரி என்று பார்வதி அம்மா மௌனமாக இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய வேளையில பகவான் படிகளுக்கு போனாருல்ல. சரி, படியில் அந்த களை போடு. ஆமா, ஒரே டயர்டோடு பார கைலாசத்திற்கு வந்தாங்க. சரி, வாசல்ல வந்து நிக்கிறாரு பகவான். ஒரு பாத பணிவிட செய்யல, பாத பணிவிட கொடுக்கல. அதான் உள்ள வாங்க ஒரு வார்த்தை கூப்பிட்டாலும் ஒரு வாரத்தை கூப்பிடல, கூப்பிடவே இல்லை. தலையில ஒரு பொட்டு வைக்கல, நெத்தியில ஒரு பூ வைக்கல. தலையில பொட்டு வைக்கலையா? தலையில வைக்க வைப்பாங்களா தான்? இந்த பொட்டு நெத்தி போட்டு இதுல வைக்கிறது, தலையில வைக்கிறது தான். அப்போ வச்சிருக்கா. அது வந்து அந்த பொட்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எப்படி? கல்யாணம் முடிஞ்சிட்டு காமிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டு பார்த்துக்கோ. இந்த நடுவுல உச்சில போல அந்த உச்சிக்கு கிட்ட வைப்பா, சோப்பு கலர்ல நல்ல சிக்னல் லைட் மாதிரி. இப்ப எப்படி வைக்க தெரியுமா? இப்போ அவளுக்கு முடிஞ்சிருக்கா முடியலையாவே தெரியல. தெரியாதுப்பா. என்னது? எப்படி கல்யாணம்? இப்போ கல்யாணம். தாலி எங்க போட்டிருக்கா? பாத்ரூம்ல குளிச்சிட்டு சப்பரம் தாலி போட்டு தங்கத்துல வைக்க தரானா? பெட்டி என்ன செஞ்சிருக்கா? சரி, ஹீரோ கிலோடி கலட்டி வச்சிருக்கா. நெத்தியில ஒரு பொட்டு வைக்கலாம். வைக்க மாட்டா. என்ன தெரியுமா செய்தா? எப்படி? முடி இப்படி ஒரு இழு இருக்கா, போனுச்சிலுப்பா. இங்க வச்சிட்டு இப்படி முடி வச்சு மூடி வச்சிருக்கா. பாதவதி கல்யாணம் முடி போல வைப்பா. குமரியா கிளவியா கூட தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டீங்களா? அதையும் பார்த்துட்டு பின்னாடி எவனாலும் சுத்துவான். அப்ப பார்த்தால் அம்மை பார்வதி சரி, தலையில ஒரு ஆமோ வைக்கல, நெத்தியில ஒரு பொட்டு வைக்கல, நெத்தியில ஒரு பொட்டு வைக்கல. ஈசன் தேவி பார்வதி தலைவிரி கோலமா இருக்கிறா. இருக்கா நீட்டின காலம் அடக்கனாலா? பகவான் வாசல்ல வந்து நிக்கிறாரு. சரி, எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கல. வாங்கன்னு சொல்லல, நீட்டின காலம் அடக்கல. ஏய் பார்வதி அம்மா, சிரிச்ச முகம் சீதேவியுமா இருப்பிய. ஆமா, எந்நேரமும் சிரிச்ச முகமும் சீதேவியுமா இருப்பிய. இன்னைக்கு உன் முகம் சீரழிஞ்சு போய் இருக்கிறது. அடக்கல, அரிசி போட்டாலும் உடனே வந்து என்ன காரணம்னு சொன்னா தானே பகவானுக்கு தெரியும். அப்ப பார்வதி சொல்லுகிறான், என்ன சொல்லுகின்றா? ஆண்டவா, நான் ஒருத்தி தானே அழகுன்னு சொன்னீங்க. ஆமா பார்வதி, ஆனா என்னை விட 8 பெண்கள் அழகாக இருக்கிறார்களா? ஏ அம்மா பார்வதி, என்ன இந்த வார்த்தையை உன்னிடத்தில் சொன்னது யாரு? நாரதர் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு. நாரதர் வந்தாருன்னு சொன்னாலே எப்படி இருக்கும்னு உனக்கே தெரியும். அவரு சண்டை இழுத்து விடுவாரு. அவர் பேச்ச கேட்டு நீ என்னிடத்துல கேட்கலாமா? ஆமா. சரி, உன் நாரதனின் கலக நன்மையில தான் முடியும். அது தெரியும். அப்போ பார்வதி அம்மா கேட்ட பொழுது பகவான் சொல்லுகிறாரு, ஆமா பார்வதி, உன்னை விட 8 பெண்கள் அழகா இருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் அந்த 8 பெண்களையும் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லுகிறா பார்வதி. 8 பேர் யாருன்னு முதல்ல கேட்கா. சரி, அது 8 பேர் யாரு தெரியுமா? யாரம்மா? நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டுவாரா அவருடைய பிள்ளைகளும் நல்ல பெண் குழந்தை என்னை விட அளவோடு இருக்கிறார்கள் பார்வதியே பகவானு சொன்ன போதே பார்வதியா வேறு சொல்வா உன்னை விட 8 பெண்கள் அழகா இருக்கான்னு சொன்ன தெரியுமா? அவ யாரு தெரியுமா? நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த பிள்ளை. யாரு வர்க்கவத்தியா? அக்கா தங்கச்சி 8 பேரு. முத்தாரம்மா, மாரியம்மா, முப்புடாதி, கருமாரி, காந்தாரி, கனகதுர்க்கை, அக்கினி மாறி, அனல் மாறி, பத்திரகாளி. அவ அக்கா தங்கச்சி 8 பேர் தான் உன்னை விட அழகா இருக்கா. சரி அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி அம்மா பார்வதிக்கு எப்படி இருக்கு? மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஆண்டவா பகவானே, என்னை விட 8 பெண்கள் அழகா இருக்கான்னு சொல்றீங்கல்ல, அவ 8 பேரை இப்ப நான் உடனே பார்க்கணும். உடனே இந்த கைலாசத்துல பார்த்தே அவனும் அக்கா தங்கச்சி 8 பேரு. பார்வதி என்னை காட்டில அவ எதிர அழகா இருக்கான்னு பாத்துருவோமே அப்படி என்று சொன்ன பொழுது
பொழுது பகவான் பாக்குறாரு. என்ன செய்கின்றார்? பார்வதி அவ 8 பேரை எடுக்கணும்னு சொன்னா லேசப்பட்ட காரியம் கிடையாது. கிடையவே கிடையாது. அவ 8 பேர் எங்க இருக்கா? அவ பிறந்ததும் அகலோகப்பட்டணும். அங்க இங்க என்ன இருக்கும்? ஆமா, புத்துக்குள்ள பாம்பு இருக்கும். உள்ளம் பாம்பு தான் இருக்கும். பூலோகத்துல எப்படி மனிதர்களா வசிக்கமோ அதே போல அந்த நாகலோகப்பட்டணத்துல ஜான பாம்பு இருக்கும், நல்ல பாம்பு இருக்கும், கொம்பரம் எல்லாம் இருக்கும். நான் போய் இவ 8 பேரை எடுத்தா பாம்பு என்ன சும்மா விட மாட்டி. நான் போய் எடுத்தாலும் பிள்ளை தாய் தகப்பன் என்ன திண்டிடுவாங்க. நீ போய் பிள்ளை எடுத்தாலும் எடுக்க முடியாது. சூழ்ச்சியால தானே 8 பேரை எடுக்க முடியும். சூழ்ச்சிக்கு சிறந்தது யாரு? உங்க அண்ணன் நாயர்வாடி பட்டணத்துல இருந்தாரு பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். பார்வதிக்கு யாரு? அண்ணன். பார்வதி உங்க அண்ணன் கோபால கண்ணனை அழைச்சுக்க. 8 பேரையும் வரவழைக்க சொல்லுவது உன் பொறுப்பும் அண்ணன் பொறுப்பு. ஆமா, அண்ணன் இல்லாம கதையே கிடையாது. அண்ணன் வேணும். எங்க அண்ணன் எல்லாமே கதையே கிடையாது. சரிப்பா, தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்ன பொழுது சொல்லும் பொழுது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய வேலையில சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயே நீ கண்வரே வெப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்வரே இந்த உலகையாளும் தாய்க்கு நல்ல புள்ள நாளுக்கு என் கவலை தீர்க்க வேணாமா கண்வரே தாயே சந்தன மல்லிகை தூளி கட்டி போட்டே தாயே நீ கண்வரே தாளே பாம்பே தலையனா வேப்பிலையே வச்சு பண்ண ஆத்தா கண்வர ஆரீரோ வாழ ஒரு பிள்ளைக்குமே இந்த வரும் கேள ஆனந்தம் பொங்கிதம்மா விட்டு விட்டு கண்ணே தாயி வரவாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் அதில் நெஞ்சு எடுத்து வச்சேன் சந்தன மல்லிகை கூலி கட்டி ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட நேரத்தில உலகோ பசி அடக்கி உறங்குவம்மா நேரத்தில உனக்கு மறுக்கையே 1 2 சிந்தடி அதை நான் ருசி பார்த்தேன் மோச்சத்துக்கு வந்ததடி தாயே நீயே நெஞ்சில் தங்கிவிடு ஓம்பலியாவும் நீ எங்களின் குழையிடு சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயே நீ கண்வரே தாளே அப்ப பார்த்தார் ஆண்டவன். சரி. அம்மா பார்வதி, அம்மா பார்வதி அவ 8 பேரை அழைக்கணும்னு சொன்னா உங்க அண்ணன் கோபால கண்ணனை வரவழைச்சு 8 பேரை எடுத்துட்டு வர சொல்லு. ஆமா, 8 பேரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்லும் பொழுது அம்மையான பார்வதா தேவியானவள் தேவியானவள் அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை நினைக்கிறான். ஆனா உருகி அழுது குழம்பி நினைக்கிறான். என்ன பார்வதியோட 8 பெண் அழகா இருக்கான்னு பகவான் சொல்லிட்டாரு. அவ 8 பேரை அழைக்கணும்னு சொன்னா அண்ணனால மட்டுமே முடியும் என்று சொல்லி அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை பார்வதி அம்மா எப்படி நினைக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா நினைக்கின்றார்? அண்ணா அண்ணா கோபாலா அண்ணா கோபாலா ஆயிரவாடி மாய கண்ணா ஆகதினாளுக்கு சந்தோம் அச்சமடைய கலையோ ஈஸ்வரியாளுக்கு சந்தோம் ஈஸ்வரியாளுக்கு சந்தோம் பெருமாளைய கலையோ கோபாலா ஆயர்வாடி மாய கண்ணா காளி பூப்பூரே சரச்சரமா காயாயே அரங்கெட்ட வாசலிலே அள்ளிக்கொண்டு மாலையிலே வெள்ளரி பூ பூக்க
ஏர்வாடி மாய கண்ணா அழுப்பா அழு அவ மூக்கு சிந்தியே நடிச்சிருவாப்பா ஒரு திருச்செந்தூர்ல போய் உட்காரு மாலை போட்டு ஏன் அண்ணா அண்ணா கோபாலன் கண்ணா தக்காளி பூ பூக்க அது சரஞ்சரமாக இந்த தரங்கெட்ட வாசலில என்ன தள்ளி கொண்டு மாலையிட்டியே அண்ணா வெள்ளரி பூ பூக்க அத விதவிதமாக காய்க்க வீணப்பைய வாசலில விருப்பம் எல்லாம் மாலையிட்டு கொடுத்திய சரி சரி அப்படின்பா அப்ப பார்வதி அம்மா அழுகுறா புலம்புறா ஆளோட்ட படுகிறா அண்ணனை நினைத்து உருகி உருகி அழுது கொண்டிருக்க பார்வதி அம்மா கைலாசத்துல இருந்து அழுகுறா அழுகுறது எங்க போறது திருப்பார் கடலுக்கு போகுது திருப்பார் கடலுக்கே வருகிறது அங்க யாரு இருக்கா பெருமாள் மாயவன் கோபால கண்ணன் இருக்கிறார் பார்வதி அம்மாவோட அண்ணன் இருக்காரு சரி தங்கச்சி இங்க இருந்து அழுதுதான் மோசம் தங்கச்சி கைலாசத்துல அழுத அண்ணனுக்கு ஆடாத சர்ப்பசேனை அங்கு இங்கு அசையும் அப்போ பார்த்தார் கோபால கண்ணன் சரி அப்போ தங்கச்சி பார்வதி தான் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிறா நம்ம தங்கச்சிக்கெல்லாம் ஏதோ ஆபத்து என்று சொல்லி என் பெருமாள் கோபாலக்கண்ணன் திருப்பார்கடல் தான் கடந்து எங்கே வருகிறார் எங்கம்மா வருகின்றார் பார்கடல் தன்னை கடந்து பச்சை மாலு ஏகி வாரா பார்கடல் அரை கடந்து பச்சை மாலு ஏகி வாரா அலைகடல் தான் கடந்து அச்சுதனோ ஏகி வாரா அலைகடல் தான் கடந்து அச்சுதன ஏகி வாரா அச்சரவில் பள்ளி கொண்டு அள்ளி கொண்டே பார்வதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து திருப்பார்கடல் தான் கடந்து கைலாசத்துக்கு வந்துட்டார் சரி கைலாசத்துல வந்து தங்கச்சி மோகம் எப்படி இருக்கு வாடி போயிருக்கு செந்தாமரை பூத்ததை போல் அப்ப தங்கச்சி மோகம் அழுத அண்ணன் மோகம் எப்படி இருக்கும் சந்தோஷமா இருப்பான் சரி அப்ப பார்த்தார் அண்ணன் கோபால கண்ணன் ஏ அம்மா பார்வதி அண்ணன் நினைச்சு உருகி உருகி அழுதியம்மா என்ன காரணம் அண்ணா கோபால கண்ணா அண்ணா அதாவது பாவன் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி நீ கேட்ட கேள்வி இல்லையா கேள்வி கேட்டேன் இந்த உலகத்துல என்னை விட அழகான பெண்ணை கண்டதுண்டான்னு கேட்டேன் அதுக்கு அந்த மனுஷன் என்னமா சொன்னாரு ஆனா அவர் 8 பேர் அழகா இருக்கான்னுட்டாரு 8 பேர் அழகான்னு சொன்னாரா ஆமா சரி அவ 8 பேரையும் நீதான் அண்ணா அழைத்து வர வேண்டும் அண்ணா என்று சொல்லி ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதா தேவி சொன்ன பொழுது அப்படி சொன்ன பொழுது அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் தங்கை பார்வதி இடத்துல தங்க தாம்பலம் நாகதாளிபுரம் போய் வாங்கிக் கொண்டு எங்கே வருகிறார் கைலாசம் தான் கடந்து கருணை சங்கலை பாலம் விட்டு பாலம் பாலம் போருக்கெல்லாம் சுனையார் இருட்டு நாட்டு கல்லும் விட்டு ஏக போக ராசன் நாட்டு விட்டு போய் வேறிய
ஆமா. எதுல வராரு? எம்எல்ஏவா? பெருமாளுக்கு வாகனம் அரசுடா. யமகம் கேடிஎம்மா. அவருக்கு வாகனம் கருடர் வாகனம். ஓ கருடர் வாகனத்துல கருடர் வாகனத்துல கண்ணபுரம் வராரு. சரி. எங்க வர்றாரு? நாகலோக பட்டணத்துல மேல நின்னு சுத்தி சுத்தி பாக்குறாரு. பாருங்க. எதுக்கு? மேல விடுதுன்னா கீழே உடனே வராது போலீஸ் சொல்லிட்டு. தூக்க வராது. மேல ஒரு 3 வட்டம் அடிச்சு 4வது வட்டத்துல கீழே அந்த வாகனம் மோசமான வாகனம் கொடுத்தது தெரியும். சரி. நானும் கொடுத்துக்கிறதும் ஒரே வீட்டுல கல்யாணம் முடிச்சிருக்கோம். ஒரே வீட்லயா? ஆமா. ஒரே பொண்டாட்டியா? கௌரவமா கேளுங்க. சொல்லுங்க. நான் மூத்தாவல நான் முடிச்சிருக்கேன். இளையவாள அவன் முடிச்சிருக்கேன். அக்கா தங்கச்சியே? ஆமா. சரி சரி. ஒரு 2-3 தீபாவளிக்கு முன்னே எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாங்க. ஊட்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸ்கூட்டி. ஊட்டி. ஆமா. என்ன போய் கொண்டாடி போய் அடிச்சிருக்கோம். நான் போட்டு ஜாலபடிக்கு கூட்டி வாங்கி கொடுத்துருக்கோம். எனக்கு கூட்டி ஒண்ணுருக்கான். இவனுக்கு இடையில புல்லட் வாங்கி கொடுத்தாச்சு. புல்லட். ஆமா. சரி. அந்த புல்லட் வந்து இவனுக்கு கீர் போட தெரியாது. ஓகே. ஆமா நான் தான் சொல்லி கொடுக்கணும். சரி. ஆமா. முதல்ல தப்பி 10ல போயாங்க. 10ல. 20ல போனோம். 20ல போனோம். 20ல போன போது 40ல போனோம். 40ல. 40ல போய் 40ல போறாடா உனக்கு வயசு 10 சின்ன பையன். சின்ன பையன். 80ல போனோம். 80ல. நான் பொட்டாடி சொன்னேன். எல்லாம் பாய் அப்படின்னா. போகும்போது 80ல போய் இப்போ 100ல போனோம். 100ல போனோம். நல்லா இருக்கு. இல்ல அவ்வளவு வேகமா போறாங்க. அப்ப கருடர் வாகனத்துல கண்ணபுரம் வந்து 10. அப்ப 8 பிள்ளை முத்தாரமா மாரியம்மனை தூக்கணும்னு சொன்னா தாய் தகப்பனும் கீழே இருக்காங்களான்னு பாக்கணும். ஆமா இருக்காங்களா இல்லையா மேல விட்டு வட்டமிட்டே பாக்கணும். வட்டமிட்டு பாக்காரு. சரி. தாய் தகப்பன் எங்க போயிருக்காங்க? தாய் தகப்பனும் அக்கா தங்கச்சி 2 பேருக்கு இறையில போயிருக்காங்க. நான் கொஞ்சம் கேட்டான்னு பார்த்தேன். சொல்லிட்டேன் நீ. தாய் தகப்பன் பிள்ளைக்கு இறை தேட போயிட்டான். சரி. அப்பதான் பார்த்தாரு கண்ணன். அப்போ பிள்ளை இதுதான் தூக்கம்னு சொன்னா கரெக்டான நேரம். ஆமா இந்த அக்கா தங்கச்சி 2 பேரையும் தூக்கிட்டு போறோம்னு யா பிள்ளைய தூக்கிட்டு போறேன்னு கேட்கறதுக்கு தாயும் கிடையாது. தகப்பன் இல்ல. எங்கடா என் பிள்ளைய கொண்டு போறேன்னு உண்மை சொல்லி கேட்கறதுக்கு தகப்பனும் இல்லை. ஆமா. அப்போ பிள்ளைய தூக்கிட்டு போறதுக்கு இதான் நல்லது. நல்ல நேரம்னு சொல்லி சரி. கருடர் வாகனத்துல கீழே இறங்கி வந்தாரு. ஆமா. சரி. கீழே இறங்கி வந்து காலில் களைத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னம்மா சொல்லுகின்றா? அம்மா காளியரே, அம்மா காளியரே, இங்க 8 பேர்களுமே நாகலோக பட்டணத்தே இறங்க வேண்டாம் என்று சொல்லி கைலாசம் வந்தையானார் அரைக்கண்ட பாவனுக்கே கட்டழகி பார்வதிக்கோ கல்யாணம் நடக்கும் கண்ணவீரா சொன்ன போதே கண்ணவீரா சொன்ன போதே காளியம்மா எழுந்தேவா கண்ணவீரன் சொன்ன போதே காளியம்மா எழுந்தவா தாளம் கூடாதே அக்கா தங்கை 2 பேரும் அண்ணா அண்ணா கோபாலா அண்ணா அண்ணா கோபாலா அழகுடனே இருக்கிறல்லவா அங்க வந்து கேட்கிறார். என் அம்மா காளியர்களே. சரி. இந்த புத்தகத்துல இருந்து நீ என்னத்தை கண்டுட்ட? ஆமா அந்த புத்தகத்துல இருந்து 4 புத்தகம் வாசிச்சிருக்கேன். அது போல என்னத்தமா கண்டுட்டேன். சரி. அண்ணன் மாதிரி உன்னை வந்து கூப்பிடுறேன். ஆமா அண்ணன் கூட வா. ஆமா. எங்க கூப்பிடுறாரு அண்ணன்? கைலாசம் வந்து என்ன சொன்னா? சரி. உங்க அக்கா பார்வதிக்கும் ஆமா. உங்க அக்கா பகவானுக்கும் சரி. 60 திருக்கல்யாணம் நடக்கும். சரி. அவர் கல்யாணத்தை பார்க்கணும்னு சொன்னா ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. அதே நம்ம 60 திருக்கல்யாணத்தை பார்க்கணும்னு சொன்னா பகவானுக்கும் பார்வதிக்கும். ஆமா புண்ணிய பண்ண மட்டும் தான் 60 திருக்கல்யாணம் பார்க்கணும். அப்ப நீ அண்ணன் கூட வரியா? ஆமா. அப்படின்னு சொல்லி தங்கச்சியை கேட்ட உடனே சரி. காளியம்மா சொல்லுதா, என்ன சொல்லுங்க? அக்கா மாரியம்மா என்னக்கா? அண்ணன் மாதிரி வந்து கூப்பிடுதாரு. ஆமா ஐயா. போமா அப்படி 7 வருஷம் சம்மதிச்சுட்டா. சரி. முத்தாரம்மா சம்மதிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என்ன காரணம்? தாய் தகப்பன் வெளியில போகும்போது என்ன சொன்னாங்க? அம்மா முத்தாரம்மா என்ன அக்கா தங்கச்சி 7 பேரும் நீ தான் பாத்துக்கணும். புத்த விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு போனா தாய் ஒரு பொறுப்பு கொடுத்து போயிட்டாங்க. போயிருக்கா. அதனால முத்தாரம்மா சம்மதிக்கல. ஆனா கோபாலக்கண்ணன் சம்மதிக்க வைத்து அக்கா தங்கை 8 பேரையும் பெருமாள் கோபாலக்கண்ணன் 8 பிள்ளைகளை தூக்கி கொண்டே பெருமாள் கோபாலனோ நாகலோகம் தான் நடந்தே
8 பேர் யாரா? தூக்கிறது பெருசு இல்ல. பார்த்து பொண்ணு பொண்ணுமா தூக்கணும் தான். சரிங்க. சின்ன பிள்ளைங்க வந்து தூக்கணும்னா உடனே வாய்க்கு 8 பேர் யாரு? யாரே? அவர்க பத்தி அக்கா தங்கச்சி 8 பேர். சரி. அக்கா தங்கை 8 பேரையும் தூக்கி கொண்டு என் பெருமாள் கோபால கண்ணன். என் பெருமாள் கோபால கண்ணன் இங்க வருகிறாரு. இங்கம்மா. கைலாசத்துக்கு வராரு. ஆமா கைலாசத்துக்கு வந்து அம்மா அம்மா பார்வதியே. அம்மா பார்வதி. ஏய் கவலைப்படாத கண்ணீரத்தோட. நீ 8 பேர் கேட்டல. ஆமா. நான் அப்படி 8 பேர். இருக்கிறவர் இப்பதான் அக்கா தங்கச்சி 8 பேரு. அந்த நாகலோக பட்டணத்துல பிறந்தாலே அக்கா தங்க 8. அவ 8 பேரையும் 8 பேரு என்னதான் இருக்கா? கைலாசத்துல வந்து உட்கார வச்சிருக்காரு. ஆவோ ஐயா. அதை பார்த்தா பார்வதி இது யாரா இருக்கும்? இவ்வளவு அழகா இருக்காளே. வீடியோ ஆன்லைன்ல இருக்கு. அவள் சொல்றது எவ்வளவு தகுதி. எப்பேற்பட்ட அழகா இருக்கா அக்கா தங்க 8 பேரும். அப்ப 8 பேர் அழகா நம்ம பார்த்த கண்ணு உங்க மனைவி சும்மையா அவள் இருக்கு. சேலத்து முடியாது கொச்சாங்க எடுத்துக்கிட்டு இருக்கையா ஏழு ஒட்டியா இருக்காங்க கொச்சாங்க ஒரு ரேஷன் கிடைச்சு மூணு தச்சு வருதுடா பழைய குடி போகும்போது பேரமா கலந்து அவங்க பொண்டாட்டிய திருச்செந்தூருக்கு காவடி எடுத்து பார்த்தாங்க அவங்க அம்மா அப்பா அதுதான் அப்படி பிஞ்சு வாழ்க்கை கணக்கா இருக்கு மார்க்கண்ணா மார்க்கன்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க நல்லா கோடீஸ்வரன் ஆக்கிடுவோம் பொண்டாட்டி சரி அழுதுன்னு மார்க்கெட்னா வாழ வைப்போம் வளர்க்கணும் மார்க்கன்னா வாழ வைப்பா ஈடேடி போவளுக்கு எடுத்துன்னு மார்க்கெட் போச்சா சென்று சரியா அதான் போங்க சரி கரைஞ்ச முடியே காரம் சரி எத்தனை கேட்டுக்கிட்டு எத்தனை சொல்ல புரியோ தெரியல சரி அப்போ பார்த்தா ஆமா. அப்ப ஆண்டவன் சிவபெரும் அக்கா தங்கச்சி 8 பேரையும் பார்த்த உடனே பார்வதி அம்மா நினைக்கிறா என்ன நினைக்கிறா? என்னை விட 8 பேர் அழகாத்தான் இருக்கிறா நம்ம என்னை காட்டிலும் அக்கா தங்க 8 பேர் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. அதை அறிஞ்சுதான் பாவான்னு சொல்லி இருக்கிறாரு சரி. என்ன சொன்னாரு? என்ன சொல்லி இருக்கிறாரு? பார்வதி உன்னை விட 8 பேர் அழகா இருக்கான்னு சொன்னாரு. ஆமோ ஆமையா. அவருக்கு ஏத்தாப்புல 8 பேரும் இங்க வச்சிருக்கோமே. சரி. பார்வதி அம்மா மனசுல நினைக்கிறா என்ன நினைக்கிறா? என்ன விட்டுட்டு சரி. 8 பேருக்கும் தாலி கட்டிவிட்டாருன்னா செஞ்சாலும் செய்வாங்க. என் மாங்கல்யத்துக்கு இடைஞ்சல் வந்துரும். மாங்கல்யத்துக்கு பிரச்சனை வரும். ஏன்னா பகவான் மணமரத்துக்கு பட்டை கட்டி விட்டாலே பறக்க பறக்க முடிப்பாரு. மணமரத்துக்கு பட்டை கட்டிவிட்டாலே பறக்க பறக்க பெண்ணாசை பிடிச்சவரு நம்ம தாளகாரன் சரி. 8 பேரும் அழகா இருக்கான்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஆமா. அதையும் மீறி 8 பேர் கைலாசத்துல வந்து வச்சு அவர் சும்மா இருப்பாரு இல்லையா? இருக்கவே மாட்டார். அப்ப பார்வதி அம்மாளுக்கு ஒரே பயம். சரி. 8 பேருக்கு தாலி கட்டிட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண ஆமா, முடியாது. நம்ம மாங்கல்யத்துக்கு பிரச்சனை வந்துரும். மீண்டும் என் பெருமாள் கோபாலக்கண்ணனை இழுத்து நல்ல வேலைத்து அண்ணா கோபாலக்கண்ணா என்னே அம்மா பார்வதி 8 பேரும் எப்படி தூக்கிட்டு வந்தியோ சரி. அதே போல எங்க போய் விட்டாலும் சரி ஆமா நீ கல்ல கட்டி கடல்ல ஆத்தாலும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை கிடையாது. குளத்துக்குள்ள ஒண்ணு முக்கி வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆமா. ஆனா இவன் அக்கா தங்கச்சி 8 பேரும் என் கண்ணு முன்னாலே இருக்கக்கூடாது. இவ கைலாசத்துல இருந்தான்னு சொன்னா என்னோட மாங்கல்யத்துக்கு பிரச்சனை வந்துரும் என்று பார்வதி சொன்ன பொழுது நான் சொல்லும் பொழுது அதை கேட்ட அண்ணன் கோபாலக்கண்ணன் என்னமா சொல்லுகின்றா பிள்ளைகளை தூக்கி கொண்டே கொண்டே பெருமாள் பிள்ளைகளை தூக்கி கொண்டு பெருமிக்கு பார்வதியமா பாக்குறா. சரி நான் கோபாலக்கண்ணா அண்ணா. 8 பேரும் இந்த கைலாசத்துல வந்தா என்னுடைய மாங்கல்யத்துக்கு இடைஞ்சல் வந்துரும் மாங்கல்யத்துக்கு இடைஞ்சல் வந்துரும் என்று சொன்ன பொழுது என் பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆமா 8 பிள்ளைகளையும் தூக்கிட்டு வந்தாரு. சரி. இங்க வருகிறாரு எங்கம்மா வருகின்றா சந்தனமான் ஜோலைக்கு. ஆமா சந்தனம்மா ஜோலைக்கு வருகிறாரம்மா சந்தனமான் ஜோலையில யார் இருக்கிறா? யாரம்மா இருக்கிறா சந்தன மகா முனிவர். அடேங்கப்பா சந்தனம்மா ஜோலையில சந்தன மகாமுனிவர் இருக்கிறார். முனிவர்னு சொன்னா யாரு? முனிவர்னு சொன்னா யாரு தெரியுமா? வாசைகளை வெறுக்கப்பட்டவர். ஆமா ஒரு முனிவர் ஆகணும்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாதுமா. கிடையாதுப்பா. முனிவர் ஆகணும்னு சொன்னா 3 ஆசை இருக்க வேண்டும். என்ன ஆசை? அந்த 3 ஆசைன்னு சொன்னா என்ன ஆசைலாம் தெரியுமா? என்ன? மண்ணாசையும் இருக்கணும், பொன்னாசையும் இருக்கணும், 3வது பெண்ணாசையும் இருக்கணும் தாய். பெண்ணாசை இதுல நான் 3 ஆசை சொன்னேனே வெறுத்துறியா? வெறுத்துடலாம் அதை. ஆஹா. நான் இருக்க இந்த கோயிலுக்கு முன்னால
ஒரு சென்ட் 2 சென்ட் இடம். திருச்செந்தூர் லாட்ஜ் பக்கத்துல ஒரு 4 சென்ட் இடம் கிடக்கு. அந்த இடம் எனக்கு என் பேர்ல பட்டா முடிக்கலாம்னு பிரச்சனை. சரி. கொஞ்ச நாள் பிளாட்ஃபார்மா படுத்து என் வாழ்க்கையை பூரா ஓட்டி. மண்ணாசை வெறுத்துறேன். அழகா வெறுத்தலாம். சரி. ரெண்டாவது சொன்னனே பொன்னாசை. நீங்க போட்டிருக்கீங்களே கழுத்துல நகனட்டு. அது வாங்குறதுக்கு வழியில நானும் சரி. நம்ம சத்திரத்துல ஒரு கடை இருக்கு. 150 ரூபா. கொஞ்சம் கழுத்து வரைக்கும் அப்பப்ப அட்ஜஸ்ட் பண்ணி. அதான் கௌரிங்க. அந்த ஆசையை வெறுத்துறலாம். மூணாவது ஒரு ஆசை இருக்கு பாத்து. என்னப்பா? அதான் சொல்லிருக்கேன் இந்திரன் கெட்டது பெண்ணாலே சந்திரன் கெட்டது பெண்ணா. ஓ. இருக்கலாம் மாமாவுக்கு வயசு 77. அவர் இன்னைக்கு என்ன காரியம் பண்ணிருக்காரு? என்னப்பா? 3 சேலை எடுத்து வச்சிருக்காரு. ஒரு வீட்டம்மா சேலை. பக்கத்து வீட்டுக்காரி சேலையா? வீட்டம்மா சேலை தான். என்ன காரணமும் கேட்கணும். எதுக்கோ? கண்ணை மூடினா கனவுல அவதான் வரான்னு சொல்லி. வீட்டம்மா வரலாம். ஆமா, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நேரத்து நைட்டு ஒரு பணம் முடிஞ்சிருக்கு. சரி. ஒரு சேலை முடி படுத்தாச்சு. முடி படுத்துக்கிடுவா. இன்னைக்கு காலையில ஒரு சேலை பணம் முடிஞ்சிருக்கு. ஒரு சேலை முடி படுத்துக்கிட்டாரு. நைட்டு ஒரு பணம் முடிஞ்சு சேலை முடி படுத்துக்கிட்டாரு. சரி. அவரு பாச இருக்குதா? என்ன லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாரு. வயசு எத்தனை ஆனாலும் அந்த ஆசை வெறுக்க முடியாதுன்னு கேட்டு சொல்றேன். முடிய. இவராவது பரவாயில்ல நாகரிகமா சேலை கொடுத்துருக்காரு. சரி. அடுத்துல இருக்காங்க தாளகார தலவாய் மாடே. அவன் என்ன கொண்டு வந்திருக்கான் தெரியுமா? என்ன? சட்டாலா வீட்டம்மாவோட சுடிதார கொண்டு வந்து. சுடிதார் போட்டு படுத்துறோம். அப்படி உடுக்கார இப்படி எழுப்புதாரு. பொம்பளை சும்மா தாயிக்காரு இவராவது பரவாயில்ல சுடிதார் போட்டு டீஷர்ட்டா இருக்கு. சரி. கட்டப்பட்டு கட்டப்பட்டு கண்ணாடி போட்டு கட்டடி இருக்காரு பாத்தீங்களா? அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு? அவர் வீட்டம்மா நைட்டி கொண்டு வந்திருக்காரு. ஒரு நைட்டி வீடியோ கால் பேசிருக்காரு. எனக்கு அப்பா உங்களுக்கு இருக்க மாதிரியா? சரி. நீ என்ன கொண்டு வந்திருக்க? நான் கேட்க மாட்டேன். நானும் கொண்டு வரணும்னு நினைச்சேன். அவரு ஏதாவது ட்ரெண்டிங்கா போடணும் பார்த்தா 2 காலே பாவடை கட்டி கேட்டா 50 ரூபா பழசம். சரி. முடியாதுல்ல. நீ கொண்டு வரல. அதான் சொல்லிருக்காங்க இந்த உலகத்துல இந்திரன் கெட்டது பெண்ணால அந்த சந்திரன் கெட்டது பெண்ணால நம்ம உடுக்காரு கெட்டது யானைக்காரு கெட்டது கீழே இருக்க மனசங்க கெட்டது இந்த குடத்துக்கார கேட போறது உண்மைதானையா? உண்மையா பொய்யா? பெண்ணால கெட்டவங்க சில பேர் இருக்காங்களா? ஆனால கெட்டது அண்ணன் கிடையவே கிடையாது. சரித்திரமே கிடையாது. யாராச்சும் சொல்லுங்கக்கா. ஆனால கெட்டவங்க நிறைய பிரிவு சப்போர்ட் கிடையாது. சப்பாத்தி கிடையாது. அப்படி கோட்டாப்பா இருக்கு. நான் தக்காள சொல்லுவேன். மைனி சரி. இந்த 3 ஆசையை வெறுத்தவர் தான். இந்த 3 ஆசையை வெறுத்தவனு சொன்னாதான் முனிவன் ஆக முடியும். ஆசையை மறந்தா தான் அரசன் ஆகலாம். கண்டிப்பா கண்டிப்பா. மோகத்தை வெறுத்தா தான் முனிவர் ஆகலாம். முனிவன் ஆகலாம் தான். இந்த 3ஐ வெறுத்தாதான் முற்றிலும் சிறந்த முனிவர் ஆகலாம். அது பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவசியமே இல்லை. அப்ப 3 ஆசையை வெறுக்கப்பட்டவர் சந்தன மாமுனிவரிடத்துல வந்து என் பெருமாள் கோவால கண்ணன் 8 பிள்ளை தூக்கிட்டு வந்தார். ஏ அப்பா ஏ முனிவரே. முனிவரே ஐயா கண்ணா 8 பிள்ளைகளை நீர் தான் எனக்கு நல்ல முறையில் வளர்த்து தரணும். ஆமோ ஐயா. ஐயா என்ன? கண்ணா அப்பா 8 பேர் யாரு? ஏ அப்பா சந்தனமாக முனிவரே. சொல்லுங்க ஐயா. இவனோ அக்கா தங்கி 8 பேர். நீங்க வளங்க. சரி. இவன் பிறப்பு வளர்ப்பு அப்புறமா சொல்லுங்க. உங்களுக்கு வளர்ப்பு வந்து நான் பிறவு சொல்றேன். சரி. ஆனா நல்ல முறையில் நீங்க தான் வளர்த்து தரணும். முத்தரப்படி ஆகட்டும் மாயே கண்ணா. என் பெருமாள் கோவாலக்கன் என் 8 பிள்ளைகளை ஒப்படைத்த பொழுது ஆமா பார்த்தார் சந்தனமாக. என்ன செய்கின்றான்? அக்கா தங்கச்சி 8 பேருக்கும் மத வளர்ப்பு எங்க நாகலோக பட்டணத்துல நாகராஜனுக்கு நாகக்கண்ணியும் பிள்ளையா வளர்த்து வளர்த்தாங்க. சரி. இரண்டாவது வளர்ப்போ சந்தன மாஞ்சோலையில சந்தன மகாமுனிவர் இடத்துல. ஆமா சந்தன மகாமுனிவர் இடத்துல தான் இரண்டாவது வளர்ப்போம். சரி. அப்போ சந்தன மகாமுனிவர் அக்கா தங்கச்சி 8 பேர்களையும் அம்மா எப்படி தாராட்டி ரோராட்டி வளர்த்து வருவாங்க தெரியுமா? எப்படி அம்மா வளர்த்து வருகின்ற
அழகா தாலாட்டு தாலாட்டி இருக்கா. அந்த காலத்துல பிள்ளை தாலாட்டுறான்னு சொன்னா மேலத்துல இருந்து வேலம்மா தாலாட்டுவா. கீழத்துல இருந்து சுப்பையா இருக்காரு பாரு, தூங்கிடுவாரு. எப்படி பாட்டி மேல மயக்கமா? கிடையாது. அவளுக்கு சுத்தி மதியோட சுதி மதியோடு இவன் பிள்ளைக்கு தாளாட்டுப்பா. அப்படின்னு தாளாட்டு அழகா தூங்கிடுவான். கேபி சுந்தரமாய் குரல். என்ன பிறந்தவளுக்கு 3 விஷயம் தெரியணும் தாய். எனக்கு தெரியும். என்ன தாய்? சாப்பிட, தூங்க, ஊரை கெடுத்து வாயில போட. கரெக்டா? அதுக்கு அவனே கொடுக்கலாமா உங்களுக்கு? எத்தா பெண்ணா பிறந்தவளுக்கு முதல் விஷயம் குளவு போட தெரியணும். ரெண்டாவது விஷயம் கோலம் போட தெரியணும். மூணாவது விஷயம் தாலாட்டு பாட தெரியணும். இப்படிதான் தாய் போன உயிருக்கு முந்தின ஊர்ல அம்மா போடுங்கம்மா ஒரு குளம் இருப்பேன். ஆமா. ரெண்டாவது விஷயம் பெண்ணா பிறந்தவளுக்கு கோலம் போட தெரியணும். வாசல் தெளிச்சு முதல் கோலம் போட தெரியணும். இப்ப வாசல் எப்படி தெளிக்க தெரியுமா? சின்ன கட்டி வச்சிருக்கா வீட்டு முன்னால நீளமா ஒரு வாசல் வச்சுக்கிட்டுதான் என்ன செய்யறது தெரியுமா? ஒரு தட்டு வாங்கி வச்சுக்கிட்டா அந்த சளிப்புல கோலப்பொடி அள்ளி போடுதா தட்டு கீழே கோலமாயிடும். மூணாவது விஷயம் பெண்ணா பிறந்தவனுக்கு தாலாட்டு பாட தெரியும். இவன் அழகா பாடுவது தெரியுமா? தொட்டில எப்படி பிள்ளைய போட்டுக்குவான். அப்படி சொல்லி அப்போ தொட்டில் எப்படி ஆடி இருக்கு? அந்த காலத்துல சரி நான் பிறக்கும் போது 2002ல பிறந்தேன். சரி என் தொட்டிலும் மேற்கும் கிழக்கும் அடிச்சு தெற்கும் வடக்கும் அடிச்சு அப்படி ஆடி இருக்கு. இப்போ 2002ல இப்ப பிறக்கக்கூடிய பிள்ளை எப்படி ஆடுது தெரியுமா? எப்படி மேலும் கீழும் ஆடுது. புதிக்கு எப்படி அந்த தொட்டிலும் ஒரு பேர் இருக்குதா? ஸ்பிரிங் தொட்டில். அந்த ஸ்பிரிங் தொட்டிலோட மையம் என்ன தெரியுமா? என்னையா? ஒரு திரும்ப பிள்ளைய கொண்டு போய் தொட்டில போட்டு ஒரு ஆட்டி விட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்கு எதுக்கு பாத்துக்கோ நாம போய் சுவார் பண்ணி வச்சுட்டு வந்துடுவோம். ரெண்டாவது வந்து ஒரு ஆட்டு சரி கொஞ்ச நேரம் கழிக்கும் போய் சமையல் கறி வச்சுட்டு வந்துடலாம். மூணாவது வந்து ஒரு ஆட்டு நாடகம் பார்த்து முடிச்சுட்டு நாலாவது சரி இந்த பிள்ளை எடுப்போம். பிள்ளை மேல கைப்பட வருவா. பிள்ளை எப்படி இருக்கும்? குடிச்ச பாலை பூர வாய்மையில கக்கி கண்ணு நலகுத்தி மேல் நடக்கும். இப்போ பிள்ளை இப்படி தடவி ஆட்டுவாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு. அந்த காலத்துல எங்க ஆட்சி இருக்கா பாத்துக்க. 20 பிள்ளைய பெத்துட்டு 21வது பிள்ளை வேண்டான்னு சொல்லி ஊசி போட்டிருக்கா. 21வது பிள்ளை வேண்டாம்னு சொல்லி மருந்து குடிச்சிருக்கா. ஆனா இப்போ பிள்ளை வேணும்னு சொல்லி ஊசி போட்டு பிள்ளை பெக்கா. 21 பிள்ளை ஒரு தாய் வளர்த்திருக்கா. பக்கத்துட்டமா மேல்விட்டமா கீழ்விட்டமா பால்வாடியமா சித்தி பெரியப்பா மைனி பால்வாடியில கொண்டு விட்டுருவாங்க. புரிய கிடையாது. சரி அப்போ பார்த்தார் சந்தனமாமுனிவர். சந்தனமாமுனிவர் அக்கா தங்கை 8 பேரையும் தாராட்டி ஓராட்டி தயவுடனே வளர்த்து வருகிறார். அக்கா தங்கச்சி 8 பேருக்கும் ஒன்றாவது வயதிலே ஒன்றாவது நாடிலே உண்டு விளையாடுவாளா. இரண்டாவது வயதானிலே இருந்து விளையாடுவாளா. மூன்றாவது வயதானிலே இருந்து விளையாடுகிறார். 3 வயதாச்சு முடி இறக்கி காது குத்தி அவளுக்கு 16வது வயதிலே பருவம் மங்கை தானடைந்தா ஊத்து நீரை தெருக்கா பவலிலே நானா ரோஜா பூ மூதரை போ சாப்பு மூதரை போ ஆசாத்தி மூதிருக்கா. என்ன செல்வி சத்யா அவர்களுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் திரு ரே காமராஜ் நாடர் அவர்கள் மாலை அணிவிப்பார்கள். நினைவு பரிசினை
இப்பொழுது ரே காமராஜ் நாடார் அவர்கள் பி சத்யா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக சத்யா அவர்களுடைய அண்ணன் திரு செல்வின் அவர்களுக்கு எங்களுடைய ஊர் தலைவர் என்.கே.ஆர். ராஜா ராமச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் ஊர் சார்பாக சத்யா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை வழங்குகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த திருப்பணிக்கான விருது 2025 எங்கள் ஊரின் சிறந்த ஊர் தலைவராக அவர்களுடைய பணியை மிகவும் சீரும் சிறப்புமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே திரு என்.கே.ஆர். ராஜா ராமச்சந்திரன் அவர்களுக்கு எங்கள் ஊர் சார்பாக ஆறுமுகபுரம்